சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி படி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளணும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. இயேசுவே உன் கிருபைதான் தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது, இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலும் உதவி செய்கிறீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் தாங்கி பிடிக்கிறீர். ஒன்றுமில்லா நேரத்திலும் உதவி செய்கிறீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் தாங்கி பிடிக்கிறீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க அன்புக்கு அளவே இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்கள் அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. தள்ளாடும் நேரத்திலே தாங்கி பிடிக்கிறீர், தனிமையிலே இருக்கும் போது கூட வருகிறீர். தள்ளாடும் நேரத்திலே தாங்கி பிடிக்கிறீர், தனிமையிலே இருக்கும் போது கூட வருகிறீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் அன்புக்கு அளவே இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. கலங்கி நிற்கும் வேளையிலே காக்கின்றீர், வார்த்தை என்னும் மன்னாவால் தேற்றுகின்றீர். கலங்கி நிற்கும் வேளையிலே தாங்குகின்றீர், வார்த்தை என்னும் மன்னாவால் தேற்றுகின்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் அல்லவர், சர்வ வல்லவர், உம் அன்புக்கு அளவே இல்லை. உங்க அன்புக்கு அளவே இல்லை. இயேசுவே உன் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, இயேசுவே உன் தயவுதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. சோதரம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது ஐயா. இயேசுவே உங்க தயவு எங்களை நடத்துகிறது. ஒன்றுமில்லாத நேரத்திலும் கூட எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற ஐயா. சோர்ந்து போகும் நேரத்தில் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட சோர்ந்து போகிற மக்களுக்காக இப்போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார், தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நல்லவரும் வல்லவரும் போதகரும் அன்புள்ளவனும் இரக்கம் உள்ளவருமா இருக்கிறார். அல்லேலூயா. தள்ளாடும் நேரத்தில் நம்மை தாங்கி பிடிக்கிறார். தனிமையில இருக்கும்போது இயேசுப்பா நம்ம கூடவே இருக்கிறார். திருத்துவ தேவன், மூவரில் ஒருவராக இருக்கிறார். கலங்கி நிற்கும் போதெல்லாம் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் தினமும் பைபிள் வாசித்து அதோட வார்த்தையை நம்ம தியானிக்கணும். வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை என்னும் மன்னாவினால் ஒரு நாளும் நாம் அவரோடு உறவாடும் போது பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கோம். மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம். இப்பொழுதும் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட தவ காலத்தில் உபவாச நாளில் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. ஆளுகை செய்கிற தலைவர்கள் எல்லாம் ரட்சிப்பில் நடத்துங்க. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. கோப்பிள்ளை வர்க்க சமூகம் இருக்கட்டும். நிறைய பிள்ளைகள் ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்படுறாங்க ஐயா. அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தபடியாக தேவ தூதர்களை, மிகாவிய தூதர்களை, பணிபடை ஆளுகளை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் இயேசுவே நாமத்தினால.
அப்பா பாதுகாப்பை கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. வார்த்தையை கொடுங்க, அந்த எக்ஸாம் நேரத்தில் கூட நல்ல ஞாபக சக்தியை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. அல்லேலூயா. நோக்கி கூப்பிடட்டும் இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம நீதிமொழிகள் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, அது வழியே அருகே மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர்வாசல் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிடுகிறது. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்தருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாய் இருங்கள். அல்லேலூயா. அப்போ ஞானத்தை நம்ம கூப்பிடணும். சாலமன்னா கேட்குறேன்னா, எனக்கு என்ன வேணும்னு கேட்குறான், ஞானம் வேணும் என்று கேட்குறோம். ஏன்னா நம்ம பேதைகளாக இருக்கிறோம், விவேகம் இல்லாமல் இருக்கிறோம், புத்தி இல்லாதவர்களாய் உள்ள சிந்தையாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். இப்படி படிக்கிற பிள்ளை கூட ஞானத்தில் ஒரு குறைவுள்ளனா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு எப்படி கொடுப்பேன், சம்பூர்ணமாக கொடுப்பேன். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு காரியத்தை டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, ஜெபத்தோட ஆண்டவரே நான் சரியான முறையில் இந்த முடிவை நான் எடுக்கணும், சரியான காரியத்தை நான் செய்யணும்னா நம்ம ஆண்டுட்டு என்ன கேட்கணுங்க, ஞானத்தை கேட்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 20லேருந்து 21 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறதாம், வீதியில் என்ன செய்தான், சத்தமிடுகிறதாம். அது சந்ததியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசல் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. இன்னைக்கு வசனத்தை நம்ம சொல்றோமே, இந்த வசனத்தை மனுஷருக்கு என்ன கொடுக்கும் தெரியுங்களா, ஞானத்தை கொடுக்கும். அதை தான் சொல்லுன்றார். எவன் ஒருவன் என்னை குறித்து மனிதர் மதிலே அறிக்கை செய்கிறானோ, என்னை குறித்து எதை குறித்து, வார்த்தை குறித்து. வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் சொல்லணுங்க. அது எப்படிக்குதான், ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறதாம், வீதியிலே சத்தமிடுகிறதாம். ஆனால் தான் தெரு ஊழியர்களுக்கெல்லாம் போறாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் 21வது வசனம், அது சந்தடியில் உள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசல் என்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தையிலே பட்டணம் ஜனங்க இருக்கிற இடத்துல வசனத்தை என்ன செய்தான், சொல்லுதான். அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புத்தகம் அதுல இருக்கிற 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க. தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளில் நின்று கூப்பிடு. என்ன சொல்றது, தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிடு. ஸ்டேஜ் போட்டு கூப்பிடுன்ற. சந்து மொழியில் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தெருக்களில் சந்தை வயத 3 முச்சந்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் போட்டு இந்த கட்சியினுடைய இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அதை மாதிரி உண்மையாக நம்ம ஒரு கட்சி நம்ம கட்சியில் தான் இருக்கிறோம். நம்ம இருக்கிற கட்சி என்ன கட்சி, இயேசு கட்சி. அல்லேலூயா. நம்மளாம் இயேசுடைய தொண்டர்கள், அவருடைய கொடியேற்றுகிறவர்கள். அப்போ நாம் என்ன செய்யணும், முச்சந்தியில் இருந்து ஸ்டேஜ் போட்டு நம்ம கட்டா என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் எங்கே வரமாட்டுறாங்க, சபைக்கு வரமாட்டுறாங்க. அல்லேலூயா. அப்படியாவது நம்ம செய்யணும், தெரு ஊழியர்களில் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அப்போ அவங்க என்ன அடைவாங்களாம், ஞானம் அடைவார்களாம். ஒரு அல்லத்தில் விவேகம் இருக்கும், எதை செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, கடவுள்னா யாரு, அந்த கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்கணும் தெரியல. பக்தி இருக்குங்க, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தவக்காய் தெரிஞ்சுக்கிற பக்தி இருக்கு, அதையும் பார்க்குறாரு. ஒன்றும் பக்தி இல்லாமல் இல்லை, தெய்வம்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் யாரும் இல்லை. எல்லாம் பயப்படுறாங்க, கடவுளுக்கு பயப்படுறாங்க. ஒரு அல்ல சொல்லிங்களா. ஆனால் அந்த கடவுளுக்கு என்ன செய்யணுன்றது தெரியல. அல்லேலூயா. பக்தி வைராகத்தை என்ன செய்ய போறோன்றது அவங்களுக்கு தெரியல. என்னென்னமோ செய்கிறாங்க கடவுளுக்கு. கடவுளுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி போடுறாங்க, கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. கடவுளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. யோசித்து பாருங்க. அல்லேலூயா.
அவர் வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படிப்பட்டவர் போய் நம்ம என்ன கொடுக்க முடியும்? நம்ம போய் என்ன சாப்பிட போட முடியும்? வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் சாப்பிட்றதுக்கே நமக்கு பணம் கத்தல. ஒரு ஆள் சம்பாதிச்சா கடவுளுக்கு கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. அல்லேலூயா. அப்போ அவருக்கு என்னதான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அவரை துதிச்சு பாடணும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், போற்றி புகழணும். இப்போ கூட பாருங்க, அந்த கட்சி தலைமைகள் எல்லாம் போடும்போது என்னென்னமோ வார்த்தை சொல்லிலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அவங்களை புகழ்ந்து விதவிதமான பேனர் போடுவாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை துணையேன்னுவாங்க. யாரு? அவங்கள பார்த்து. அல்லேலூயா. இப்படி விதவிதமா சொல்றோம் பாருங்க. அதை சொல்லும்போது அந்த பேனர்ல இருக்கிற ஆளு அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகும்? ஒரே சந்தோஷம், நம்மளை இப்படிலாம் சொல்றாங்க ஜனங்க அப்படி. அதே போல ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்தணும். இயேசுவை துதிச்சு பாடணும், புகழ்ந்து பாடணும், வாழ்த்தி பாடணும், போற்றி பாடணும். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், கருத்தோட பாடுங்க அப்படிலாம் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நாம அதை தான் செய்யணும். அவருக்கு அதை தான் கொடுக்குற தவிர எதை கொடுக்கணும் எதை கொடுக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆக பாருங்க, தன் பணிவிடைக்காரை அனுப்பி பட்டணத்தில் நின்று உயர்ந்த மேடையில் நின்று கூப்பிடு. கர்த்தர் சொல்ற நீதிமொழிகள் 9:3 4 சொல்லுது, புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். 5 நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் வார்த்தை திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் வார்த்த திராட்சை பானத்தை என்ன செய்யுங்க? பருகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பம் அவர் வார்த்தைக்குதுங்களே உணவு. ஒரு அலையில சொல்லுவீங்களா? நம்ம எதை சாப்பிட்டாலும் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு செரிமானம் ஆகிடும். எந்த சாப்பாடு எடுத்து வச்சாலும் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்குது பாருங்க, ஒரு நாளும் கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழியாது. ஒரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் சொல்றாரு. அல்லேலூயா. நீ பேதையா இருக்காத, என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன தரேன்? நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து என் வார்த்தையை நீங்கள் சாப்பிட்டு நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. திராட்சை பழம்னா சந்தோஷம். ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் என்ன கொடுக்குறோம்? ஜூஸ் கொடுக்குறோம், கிரேப் ஜூஸ் கொடுக்குறோம். ஏன்? சந்தோஷம். உனக்கு சந்தோஷம் வேணும்னா என்கிட்ட வா, நான் தரேன்ற. எப்படிப்பட்ட சந்தோஷம்? நான் கொடுக்குற சந்தோஷம் உலகம் கொடுக்கிறபடியான சந்தோஷம் அல்ல. நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து சென்றிருக்கிறேன். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அல்லேலூயா, அதாவது பேதமையை விட்டு விலகுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். புத்தியின் வழியே நடவுங்கள் என்று விளம்புகிறது. புத்தியின் வழி, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன இருக்குது? வழியா இருக்குது, சத்தியமா இருக்குது, ஜீவனா இருக்குது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் உம்மிடத்தில் வந்து கேட்கட்டும், சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளட்டும். தேவனுக்கு என்ன பிரியமோ அதை கொடுக்கட்டும். உமக்கு விருப்பமில்லாததெல்லாம் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடாது. உமக்கு பிரியமானதை மனுஷன் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சபை கூடுதலை கூட்டின்னு வாங்க, சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.